நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவன் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட இன்னும் ஆழமான ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள எபேசியர் 1 அதிகாரம் 6 வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார். அதோடு மாத்திரமல்ல, நம்மை முன்குறித்திருக்கிறார். யோசித்து பார்ப்போம். எவ்வளோ உலகத்தில் ஜனங்கள் இயேசுவை அறியாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவுக்கு பகைமையாக செயல்படுகிற மக்களை பார்க்க முடியும். இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, முன்குறித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனங்கள் எவ்வளவு இன்பமானது, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு இனிமையானது. உண்மையாகவே இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஈடாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணையாக யாரிடத்திலும் பார்க்க முடியாது. தேவன் நம்மை அவருக்கென்று முன்குறித்தார். எதற்காக முன்குறித்தாராம்? சுவிகார புத்திரராகும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு மாத்திரம் அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்படுவது மாத்திரமல்ல, நாமும் அவருடைய மகன்களாக, மகள்களாக, இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக சுவிகார புத்திரராகும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தேவன் முன்பாகவே குறித்திருக்கிறபடினாலே உரிமையோடு கூட அவரிடத்தில் எதையும் கேட்க முடியும். நம்மை அவர் அவருடைய மகளாக தத்தெடுத்திருக்கிறபடினாலே வானாதி வானம் கொள்ளாத தேவ சமூகத்திலே எதையும் கேட்பதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினால் பிரச்சனைகள், வியாகுலங்கள், வேதனைகள், கண்ணீருடைய பாதைகள், வியாதிகள், இவைகள் மத்தியிலே போராடி தத்தளித்து தவிப்பதை விட உரிமையோடு கூட சுவிகார புத்திரராக நம்ம ஏற்றுக்கொண்டபடியினாலே, மகளாக ஏற்றுக்கொண்டபடியினாலே உரிமையோடு அவர் சமூகத்தில் கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ள, நலனை பெற்றுக்கொள்ள, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்முடைய வாழ்விலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் ஜெபிப்பதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து விடாதபடிக்கு வசனங்களை சார்ந்து, வசனங்களை உரிமையாக்கி தேவ சமூகத்திலே பெற வேண்டிய மேன்மைகளை பெற்று சாட்சியை வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை அவருடைய மகளாக தெரிந்து வைத்திருக்கிறார். மகளானே நான் மகளானே, மகளானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். நம்மை முன்குறித்தார். உலகத்தில் நம்மை குறித்து அனைவருக்கு ஒரு அற்பமாய் தோன்றலாம். ஆண்டவரோ நம்மை முன்பாகவே முன்குறித்து சுவிகார புத்திரனாக, சுவிகார புத்திரையாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அன்பின் ஆண்டவரே, உரிமை பெற்ற மக்களப்பா, என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லவா? நாமத்தில் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களும் எதை கேட்கிறாரோ அதை உங்களுடைய நாமத்தினால் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உரிமையுள்ள மக்கள் என்பதை ஒரு விஷயம் உணர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.